ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ரெசிபி, ரமதான் மாதத்தில் முஸ்லீம்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்தினரும் ரொம்ப ரொம்ப விரும்பி வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஆட்டுக்கறியை நீங்கள் கீமா அதாவது கொத்துக்கறியாக வாங்கி வச்சுக்கோங்க 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம் ரொம்ப மஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சரிசியை ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா குழைவாக இருக்கணும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 75 கிராம் தண்ணியில் அதுவும் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுக்கோங்க. புதினா கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். தாளிக்கும் போது வெந்தயம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு குக்கரோ அல்லது ஒரு அடிக்கனமான பாத்திரமோ வச்சுக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க இந்த வெந்தயம், பட்டை, கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்ததாக கொத்துக்கறியை சேர்த்துக்கோங்க. கொத்துக்கறி கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க, நல்லா கிரில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா புதினா கொத்தமல்லியை சேர்த்துருங்க. புதினா கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க. பச்சை மிளகாவுடைய காரம் தான் இதில் இருக்கும். பச்சை மிளகாவுடைய காரம் தாங்க இதில். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகாய் தூளை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. இந்த சமயத்திலேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஊற போட்டு வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி பார்த்தீங்கன்னா எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்துக்கலாம், பொன்னி அரிசி சேர்த்துக்கலாம், அதே போல் பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம். மற்ற அரிசிகள் சேர்க்கிறதா இருந்தால் லைட்டாக கிரில் பண்ணி போடுங்க. தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னா 6 பங்கு தண்ணி சேருங்க. நல்லா குழைவாக வேகிறதுக்காக நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 விசில் வச்சுருங்க. நான் கரெக்டாக 5 விசில் வச்சுட்டு 15 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணி தம்மில் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அரிசி, பருப்பு, கறி எல்லாமே நல்லா குக் ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப அதிகமான ஃப்ளேவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான நோன்பு கஞ்சியோடைய பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமயத்தில் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்கல. சூப்பரான நோன்பு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இப்போவே ரமலான் மாதம் வந்த எஃபெக்ட் எனக்கு வந்துருச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு நோன்பு கஞ்சி பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.